இன்னைக்கு சீக்கிரமா ஒரு கடலை சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு கடலை எடுத்துக்கிட்டு அதை நல்லா வறுத்துக்கணும். கிட்ட வறுத்த கடலை இருந்துச்சுன்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கிறேன். நல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறத போட்டுக்கிறேன். ஒரு கோலி குண்டு அளவுக்கு இருக்க புளியை போட்டுக்கலாம். காரத்துக்கு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். தேவையான உப்பு போட்டுக்கலாம். கடலையோட டேஸ்ட் கொஞ்சம் இனிப்பா இருக்குன்றதால நம்ம கொஞ்சம் காஞ்ச மிளகா தூக்கலா வச்சாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப ஜாருக்கு மாத்திக்கலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நல்லா மிக்சியில அரைச்சிக்கணும். நல்லா மைய அரைச்சாதான் நல்லா இருக்கும். இதை ஒரு கிண்ணத்துக்கு மாத்திக்கலாம். எப்பயுமே கடலையில மேல இருக்க தோலை நீக்காம செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும். இப்ப அதே வானல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிறேன். சட்னியே கொஞ்சம் கெட்டியா அரைச்சோம்னா நம்ம பழைய சாதத்துக்கு கஞ்சிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். காரசாரமா கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் இதுக்கு இப்போ கல் தோசை தான் ஊத்தி சாப்பிட போறேன். கல் நல்லா சூடானதுக்கு அப்புறம் சூப்பரா புசு புசுன்னு ஒரு தோசையை ஊத்தி அதுக்கு அந்த சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நாளைக்கு பார்க்கலாம்.